அடையாளங்கள் அல்ல. இந்த நிலத்தை விட்டு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்திய பரப்புக்குள் எங்கு சென்றாலும் நான் நாடார் என்றோ, கோணார் என்றோ, தேவர் என்றோ, இந்து என்றோ, இஸ்லாம் என்றோ அடையாளப்படுத்த முடியாது. இந்த நிலத்தை விட்டு ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, டென்மார்க், சுவிஸ், நார்வே எங்கே போனாலும் நீ யார் என்ற கேள்விக்கு நான் இந்து, அப்படி என்றால் போடா மண்டு என்று சொல்வான். நான் கிறிஸ்தவன், நான் இஸ்லாம், நான் தேவர், தேவேந்திரன் என்று என்னை அடையாளப்படுத்திக்கிற முடியாது. நான் யார் என்றால் நான் தமிழன். இதுதான் என்ன அடையாளம். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்று புரட்சி பாவலன் பாடி அதுதான். அப்போது என் அடையாளம் ஈழத்திலே என் இனம் கொன்றொழிக்கப்பட்ட போது நாங்கள் எங்கள் வாழ்விடங்களை இழந்து பிரதேசங்களுக்கு ஏதிலிகளாக இடம்பெயர்கிற போது இந்துவாக வந்தோம், இஸ்லாமியராக வந்தோம், கிறிஸ்தவராக வந்தோம், வெள்ளாளர்களாக வந்தோம், தேவர்களாக, நாடார்களாக வந்தோம் என்று சொல்லவில்லை. தமிழ் அகதிதான், தமிழ் ரிஃப்யூஜ் தான். நீங்க நல்லா கவனிக்கணும். ஈழத்தில் செத்து விழுகும்போது கொத்து கொத்தாக செத்து விழுந்தோம். 500 கிறிஸ்தவர், 500 இஸ்லாம், 50 இந்து, 100 மீனவர், 100 நாடார், 100 கோணார், 100 தேவர் விழுந்தார் என்று ஏடும் நாடும் பதிவு செய்யவில்லை. தமிழர்கள் செத்தார்கள், தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்திய கடலுக்குள் மீன் பிடிக்க செல்கிற போது 850 மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறான். மீன் பிடிக்க சென்ற இஸ்லாம், மீன் பிடிக்க சென்ற கிறிஸ்தவன், மீன் பிடிக்க சென்ற இந்து என்று எவனும் எழுதவில்லை. தமிழ் மீனவன் கொல்லப்பட்டான். இப்போது என் உடன் பிறந்தார்களை ஒன்றை உணருங்கள், நாம் பிணமாக விழும்போதும் இனமாகத்தான் விழுந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அன்றைக்கு அந்த நாம் தமிழர் என்ற அரசியல் பேர் இயக்கத்தை தொடங்குகிற போது நான் விட்டது இன்றும் தட்டி பாருங்கள். எந்த காலத்திலும் நாம் தமிழர் கட்சி இந்திய கட்சி திராவிட கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு வைக்காது. அந்த நிலைப்பாட்டிலே 15 ஆண்டுகளாக இன்றும் நிற்கிறேன். இந்த தேர்தலிலே 26ல் 234 தொகுதியிலும் போட்டியிடும் 117 பெண்கள், 117 ஆண்கள், அதில் 134 பேர் வெறும் இளைஞர்கள், 25லிருந்து 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், ஆகச் சிறந்த கல்வியாளர்கள். அதிலே ஒடுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட நாவிதர், குயவர், வண்ணார், இப்படி இந்த தமிழ் சமூகத்தில் ஆதி தமிழ் கொடிகள் எவரவர் நிராகரிக்கப்பட்டிருந்தாரோ அவர்களுக்கெல்லாம் தேர்தலில் நிற்க வாய்ப்பு. அப்படி பெரும் மாறுதலை இந்த நிலத்திலே செய்கிறோம். இப்போதும் தனித்து நிற்போம், 29 தேர்தலிலும் தனித்து நிற்போம். ஏன் தனித்து நிற்போம்? தனித்துவத்தோடு நிற்போம். நீ வலிமை உள்ளவனாக ஆக வேண்டுமா? தனித்து நின்று போராடுங்கிறான். பிறர் தோல் மீது ஏறி நின்று நீ உயரமானவன் என்பதை காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டு, அதுவே மேலானதுங்கிறான். நாங்கள் ஆகப்பெரும் தத்துவத்தை தந்த தலைவனின் மக்கள் 20